அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. அப்பா அப்படியே உங்க பைக்கில் என்ன பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொஞ்சம் கொண்டாந்து விட்டுருங்கப்பா ப்ளீஸ். டேய் கார்த்தி, எனக்கு நைட்லேருந்து ஒரே தலைவலியாக இருக்கு. பைக்கு சாவி பைக்கிலேயே தான் இருக்கு. நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு காலேஜுக்கு பைக்கிலேயே போயிட்டு வந்துடா. என்னப்பா சொல்றீங்க? தலைவலியா? என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை. அப்பா நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க வாங்க. டேய் டேய் தேசான தலைவலி தான்டா. ஒரு மாத்திரையை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் படுத்திருந்தா எல்லாமே சரியா போயிருந்தா. அப்பா நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. சரி வேணாம், நான் காலேஜுக்கு பஸ்ஸுக்குள்ளேயே வண்டியிலே போய்க்கிறேன். உங்களை அப்படியே ஹாஸ்பிட்டலில் விட்டு போய்க்கிறேன். சரியா? டைம் வேற ஆச்சு. அம்மா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அம்மா அம்மா உள்ள என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அம்மா அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாட்டேன். டேய் இது என்ன வீடு நினைச்சியா இல்ல சத்திரம் நினைச்சியா? என்னமோ நாய் மாதிரி கத்திட்டு இருக்க. என்னமோ ஊர் உலகத்துல இவன் மட்டும் தான் காலேஜுக்கு போய் படிக்கிற மாதிரி இந்த கத்து கத்துற. இத புடி, இது 500 ரூபாய் இருக்கு. போய் ஹோட்டல்ல நல்ல சாப்பாடா சாப்பிடு. வீட்ல சமைக்கல, புரியுதா? கிளம்பு, நேரமா ஆகும். இல்லப்பா இந்த இதுல அம்மா உனக்கு பிடிச்ச தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் வச்சிருக்கேன். ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க கூடாது, சரியா? அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன் கையால் சமைச்சு கொடுத்த சாப்பாடை தான் சாப்பிட போகிறேன். கடையிலலாம் வாங்கி சாப்பிட மாட்டேன். சரியா? சரிம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். பாய்மா. அப்பா வாங்கப்பா போகலாம். வரங்கம்லா. பாய்மா. பாய் தங்கம். ஏண்டி மலடி முண்டை, ஏண்டி அவனை பெத்தவனா குத்து கல்லாட நிக்கிறேன். அவன் என்னடி ஒண்ணு அம்மா லொம்மாங்கறான். எச்சக்கல நாயே, ஏண்டி என் பையனுக்கு சோறு கொடுக்கறதுக்கு நீ யாருடி? நீ போற சோத்தை தின்னுட்டு தான் சூடு சொன்ன எல்லாமே தெரியறான். இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல சோத்தை சாப்பிடணும்னு பணத்தை கொடுத்து விட்டா என்னமோ பெரிய புடிங்கி மாதிரி வேணாங்கற. என்ன திமிரு மயிரா? ஜெயா, அவனை நான் பெக்காம இருக்கலாம், ஆனா அவனை நான் என் பிள்ளைய நினைச்சதா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியா இருந்து என் பையனுக்கு பணிவிட செய்யற அந்த பாக்கியத்தை கூட தயவு செஞ்சு என்னையும் என் பையனையும் பிரிச்சிடாத. உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உமீனு ஊதி பாப்பாருல்ல, அரிசின்னு அள்ளி பாப்பாருல்ல. யாரும் இல்லாத அனாத நாய் என் பிள்ளைய சொல்லுவாங்க. ஏய், அவனை 10 மாசம் என் வயித்துல சுமந்து படாத பாடுபட்டு உசுர கொடுத்து பெத்தவன் நான். ஒரு புள்ளைய பெக்கறதுக்கு வக்கல்ல ஏன் புள்ளைய ஏன் புள்ளைய உன்கிட்ட இருந்து பிரிச்சு அனாதையாட்டம் உன்னை நடு தெருவுல நிக்க வைக்கல. ஆமா, இங்க இருக்கிற உலகத்துல போய் சரக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா? மாமா, இந்த
சரக்கையே குடிச்சு குடிச்சு வயிறெல்லாம் புண்ணாகி போச்சு மாமா. அதனால தான் நம்ம கெமையம்பட்டியில் கல் இறக்கிட்டு இருந்தாங்க. சரி அங்கே போய் கல்லை வாங்கலான்னு போனால் நமக்கு முன்னாடியாவே பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி டோக்கன் போட்டு வரிசையாக நிற்கிறாங்க மாமா. சரக்கு இல்லாமல் வந்தா நீ சும்மாவா விடுவ? அதனால தான் ஒயின் ஷாப்பில் வந்து சரக்கு வாங்கிட்டு வந்தேன் மாமா. நம்ம ஊருக்காரு யாராச்சும் வராங்களா போகிறாங்களான்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா. டே மாப்பிள, சரக்கு அடிக்கிறது நாம, எவன் பார்த்த நமக்கு என்னடா? மாமா உனக்கு என்ன, அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. எனக்கு என்ன அப்படியா? இருந்த அத்தை பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அப்படி பார்த்தாலும் எவ்வளவும் பார்க்கவும் மாட்டேங்கிறா, ஒன்றும் பேசவும் மாட்டேங்கிறாளுங்க. அது என்னமோ தெரியல மாமா, உன்னையெல்லாம் கண்டா மட்டும் கப்புன்னு பிடிச்சிக்கிறாளுங்க. அது என்னவோ வாஸ்தவம் தான் மாப்பிள. இந்த கேஸ் ரவிக்குமார் ஒரு படத்துக்காக சொல்லியிருப்பான். ஆமாம், ராசி தான் சிம்ம ராசி, அமையறதெல்லாம் கன்னி ராசின்னு. மாப்பிள உண்மையாக சொல்கிறேன்டா, எனக்கு சிம்ம ராசி, அமையறதெல்லாம் கன்னி ராசிடா. மாமா அந்த ட்விஸ்ட்டை எனக்கும் சொல்லி தந்தீங்கன்னா நானும் கொஞ்சம் பொழைச்சிட்டு போவோம்ல. இன்னும் கொஞ்ச நாள் பொறு, கண்டிப்பா நீயே புரிஞ்சுக்குவ. மாமா எனக்கு மட்டும் அந்த டெக்னிக்கில் மட்டும் சொல்லி கொடுத்துட்டீன்னு வச்சுக்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறா. என் தலைமையில அயோத்திக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா போயிட்டு வருவோம். ஆமா மாப்பிள, அந்த விஷயம் என்னாச்சு? அதுவா மாமா, அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மாமா. சரா மாப்பிள, நீ என்ன பண்ணுறேன்னா, நான் என் பேரை சொல்லி இளமதி சிக்கன் சென்டரில் போய் 2 கிலோ கோழிக்கறி வெட்டிட்டு அப்படியே காட்டூர் ஏகேவி கடையில் கொடுத்து வறுத்துட்டு நம்ம காட்டு பங்களாவுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன். மாமா அதெல்லாம் சரி மாமா, உங்க கூடயே சுத்துறேன், உன் பின்னாடியே சுத்திட்டே திரியிற மாமா. ஆனா இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு ஒன்றும் இல்லையா மாமா? டே மாப்பிள, நான் எப்பவுமே சைலண்டாக இருந்து தான் பழக்கம். சரி, நீ கேட்டதுக்காக சொல்ற, இந்த பார்ட்டியே உனக்கு தான் மாப்பிள. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சர்ரா மாப்பிள, நம்ம காட்டுக்கு வந்து சேரு. ஓகே மாமா. வரட்டும் பேசிக்கிறேன். ஹாய் பிரியா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மண்ணாங்கட்டி நான் மேல கோவமா இருக்கேன். என் மேல கோவமா? நான் என்ன தப்பு பண்ண பிரியா? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அட லூசு, என் தேவதைக்காக பரிசு வாங்கணும்னு கடையா ஏறி இறங்கினத்துல டைம் போனதே தெரியல தெரியுமா பிரியா? இந்தா கேக்கு. என்ன கேட்க மட்டும்தான் இருக்கு, பரிசுன்னு எதையும் காணோம். வேற பரிசு கொடுத்துட்டா போச்சு. என்ன பரிசு கொடுக்க போற? கண்ணை மூடு சொல்றேன். கண்ணை மூடுனா நீ கன்னத்துல கொடுப்ப. கன்னத்துல மட்டுமா கொடுப்பேன், முடிஞ்சா உதட்டுலயும் கொடுப்பேன். கொடுப்புதான். பிரியா, இப்போ உனக்கு பரிசு வேணுமா வேண்டாமா? பரிசு வேணும். அப்ப கண்ணை மூடு. ஆஹா, அன்னைக்கு அப்படிதான் கண்ணை மூட சொல்லிட்டு திடீர்னு கன்னத்துல கிஸ் பண்ணிட்டேன். இங்க பாரு, அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்துல பண்ணிட்டேன், இன்னைக்கெல்லாம் அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். நீ தைரியமா கண்ணை மூடலாம். இங்க பாரு கார்த்தி, அப்படி ஏதாவது பண்ணினா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி சரி சரி, கண்ணை மூடிட்டேன். பிரியா, மெதுவா கண்ணை திறந்து பாரு. கொலுசு. இந்தா பிரியா, இது உனக்கு தான். இதை வாங்குறதுக்கு தான் கடையா ஏறி இறங்கினதுல எனக்கு டைம் போனதே தெரியல. இந்தா பிரியா. நீயே போட்டு விடு. சரி, காலை காட்டுமா.
எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அந்த வானத்து தேவதையே இறங்கி வந்து என் முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சீ